வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்கி படம் பார்த்த பிறகு பல பேருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு திருப்தி கொடுக்காத டாப் 15 படங்களை பற்றி தான். பொதுவாக ஒரு படம் மேலே நமக்கு எதிர்பார்ப்பு வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நமக்கு பிடிச்ச ஹீரோ நடிக்கலாம், நமக்கு பிடிச்ச இயக்குனர் படம் பண்ணலாம், இல்லைன்னா ஏற்கனவே பெரிய வெற்றி பெற்ற ஒரு படத்தோட இரண்டாவது பாகமாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் லுக், டீசர், ட்ரெய்லர் ஒவ்வொன்றா வர வர நம்ம ஆர்வமும் அதிகமாகும். நண்பர்களோட பேசும்போது இந்த படம் நல்லா இருக்கும் போல், கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்கணும், இந்த தடவை வேறு லெவல் இருக்கும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு படம் இல்லைன்னா கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்கும். அதுவும் அந்த படத்துக்கு முன்னாடி ரொம்ப பெரிய ஹைப் இருந்துச்சுன்னா அந்த ஏமாற்றம் இன்னும் அதிகமாக தெரியும். இங்கே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன் நண்பர்களே, இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா படங்களும் மோசமான படங்கள்னு சொல்ல முடியாது. சில படங்களில் நல்ல நடிப்பு இருக்கும், சில படங்களில் நல்ல பாடல்கள் இருக்கும், சில படங்களில் நல்ல ஆக்ஷன் காட்சிகள் இருக்கும், இன்னும் சில படங்களில் நல்ல விஷுவலும் இருக்கும். ஆனால் படம் ரிலீஸுக்கு முன்னாடி நம்ம மனசில் உருவான எதிர்பார்ப்புக்கும் படம் பார்த்த பிறகு நமக்கு கிடைச்ச அனுபவத்துக்கும் வித்தியாசம் இருந்துச்சுன்னா அதுதான் ஏமாற்றமாக மாறுது. அந்த மாதிரி எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்து படம் பார்த்த பிறகு பல பேருக்கு ஏமாற்றமாக அமைஞ்ச 15 படங்களை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம விவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 15வது இடத்துல இருக்கிற படம் சிம்பு நடித்த அன்பானவன் அசராதவன் அடங்காதவன். இந்த படம் அறிவிக்கப்பட்ட நேரத்தில் சிம்பு ரசிகர்களுக்கு நல்ல எதிர்பார்ப்பு இருந்துச்சு. சிம்பு இந்த படத்தில் பல கேரக்டர்களும் நடிக்கிறார், வெவ்வேறு கெட்டப்பில் வருகிறார் என்ற தகவல் வந்ததும் ரசிகர்களுக்கு ஆர்வம் இன்னும் அதிகமாச்சு. சிம்புக்கு ஏற்கனவே தனியாக ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது. அவருடைய ஸ்டைல், நடிப்பு, பாடல்கள், மாசு காட்சிகள் எல்லாமே ரசிகர்களுக்கு பிடிக்கும். அதனால் இந்த படத்துலையும் சிம்புவிடம் இருந்து ஒரு வித்தியாசமான படத்தை ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. படம் வெளியான பிறகு அவருடைய சில கெட்டப்புகளும் சில காட்சிகளும் கவனத்தை ஈர்த்தது. ஆனால் மொத்தமாக கதையை பார்த்தா படம் எந்த திசையில் போகுது, கதை எப்படி நகருது அப்படிங்கிற விஷயத்தில் பல பேருக்கு ஒரு முழுமையான ஈடுபாடு வரல. ரிலீஸுக்கு முன்னாடி இருந்த எதிர்பார்ப்புக்கும் படம் பார்த்த பிறகு கிடைச்ச அனுபவத்துக்கும் வித்தியாசம் இருந்துச்சு. அதனால் இந்த லிஸ்ட்டில் 15வது இடத்துல இந்த படம் இருக்குது. 14வது இடத்துல இருக்கிற படம் தனுஷ் நடித்த மாரி 2. முதல் மாரி படம் வந்தப்போ தனுஷ் நடித்த மாரி கேரக்டர் ரசிகர்களுக்கு நல்லாவே பிடிச்சிருந்துச்சு. அவரோட பேசுகிற விதம், ஸ்டைல், பாடி லாங்குவேஜ் எல்லாமே அந்த கேரக்டருக்கு ஒரு தனி அடையாளத்தை கொடுத்துச்சு. அதனால் இரண்டாவது பாகம் வரப்போகுது என்றதும் ரசிகர்களுக்கு இயல்பாகவே எதிர்பார்ப்பு அதிகமாச்சு. முதல் பாகத்தை விட இரண்டாவது பாகம் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு பலரும் நினச்சாங்க. அதோடு சாய் பல்லவி இந்த படத்தில் நடிக்கிறாங்க சொன்னதும் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகமாச்சு. படம் வெளியான பிறகு தனுஷ் நடிப்பு, சாய் பல்லவி நடிப்பு, பாடல்கள் போன்ற சில விஷயங்கள் நல்ல வரவேற்பு வந்துச்சு. ஆனால் மொத்தமாக பார்க்கும்போது முதல் மாரி படம் கொடுத்த அந்த அனுபவம் மாரி 2ல கிடைக்கலன்னு பல பேருக்கு தோணுச்சு. குறிப்பாக முதல் பாகத்தை ரொம்ப ரசித்தவங்களுக்கு இரண்டாவது பாகத்தில் எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு படம் திருப்தி கொடுக்காததால் இந்த லிஸ்ட்டில் 14வது இடத்துல இருக்குது. 13வது இடத்துல இருக்கிற படம் கார்த்தி நடித்த ஜப்பான். கார்த்தி எப்பவுமே வித்தியாசமான கதைகளை முயற்சி பண்ணக்கூடிய நடிகர். அதனால் ஜப்பான் அறிவிக்கப்பட்ட நேரத்தில் இருந்தே படத்துக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த படத்தில் கார்த்தியோட லுக், அவர் பேசுகிற விதம், நடக்கிற விதம், கேரக்டர் என எல்லாமே வழக்கமான கார்த்தி படங்களில் இருந்தும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அதனால் படம் எப்படி இருக்கும் என்று ரசிகர்கள் ஆர்வமாக காத்திருந்தாங்க. படம் வெளியான பிறகு கார்த்தியோட வித்தியாசமான முயற்சிக்கு சில பேர் பாராட்டுனாங்க. ஆனால் கதை மற்றும் கேரக்டர் எல்லாருக்குமே ஒரே மாதிரி கனெக்ட் ஆகலை. கார்த்தி ஒரு புதிய மாதிரியான கேரக்டரை முயற்சி பண்ணியிருந்தாலும் அந்த முயற்சி ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வரவேற்பு கொடுக்கல. அதனால் ரிலீஸுக்கு முன்னாடி இருந்த எதிர்பார்ப்போட ஒப்பிடும்போது படம் பார்த்த பிறகு பல பேருக்கு முழுமையான திருப்தி கிடைக்கல. அதனால 13வது இடத்துல ஜப்பான் இருக்குது. 12வது இடத்துல இருக்கிற படம் விக்ரம் நடித்த கோப்ரா. விக்ரம் ஒரு படத்துக்காக எவ்வளவு உழைப்பார் என்பது நமக்கெல்லாம் தெரியும். ஒரு கேரக்டருக்காக கெட்டப் மாற்றுவது, உடல் எடையை மாற்றுவது, நீண்ட நேரம் மேக்கப் போடுறது என அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிப்பார். அதனால்
கோபுரா படத்தில் விக்ரம் பல கெட்டப்புகளில் வரப்போகிறார் என்ற தகவல் வந்ததும் எதிர்பார்ப்பு அதிகமாச்சு. போஸ்டர், டீசர், ட்ரெய்லர் எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு. ஒவ்வொரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக இருக்கும் என்று நிறைய பேர் நினச்சாங்க. படம் ஆரம்பிக்கும் போது கூட நல்ல ஆர்வத்தை ஏற்படுத்துச்சு. ஆனால் கதை போக போக நிறைய கேரக்டர்கள், பல சம்பவங்கள், கணக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்று படம் கொஞ்சம் சிக்கலாக போச்சு. சில பேருக்கு அந்த விஷயம் பிடிச்சிருந்தாலும் பல பேருக்கு படம் கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு. விக்ரமோட நடிப்புக்கும் அவர் போட்ட உழைப்புக்கும் பாராட்டு இருந்துச்சு. ஆனால் மொத்தமாக படம் எல்லாருக்கும் சுலபமாக புரிஞ்சுக்கிட்டு ரசிக்கிற மாதிரி அமையலை. 11வது இடத்துல இருக்கிற படம் கமலஹாசன் நடித்த விஸ்வரூபம் 2. முதல் விஸ்வரூபம் படம் வந்தப்போ கமல்சாரோட நடிப்பு, ஆக்ஷன் காட்சிகள், கதைக்களம் என நிறைய விஷயங்கள் ரசிகர்களை கவர்ந்துச்சு. அதனால் 2வது பாகம் வரப்போகுது என்றதும் எதிர்பார்ப்பு தானாகவே அதிகமாச்சு. முதல் பாகத்தை விட 2வது பாகம் இன்னும் பெரிய அளவு இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் நினைச்சாங்க. கமல்சார் படம் என்பதாலேயே வித்தியாசமான விஷயம் ஏதாவது இருக்கும் என்ற நம்பிக்கையும் இருந்துச்சு. ஆனால் படம் வெளியான பிறகு முதல் பாகம் கொடுத்த தாக்கம் 2வது பாகத்தில் கிடைக்கலன்னு பல பேருக்கு தோணுச்சு. கமலஹாசனோட நடிப்பு மற்றும் படத்துக்காக செயல்பட்ட உழைப்பு குறை சொல்ல முடியாது. ஆனால் ரசிகர்கள் மனசில் ஏற்கனவே முதல் பாகம் பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்கியிருந்ததால் 2வது பாகத்தில் அந்த அளவுக்கு திருப்தி கிடைக்கல. அதனால் 11வது இடத்துல விஸ்வரூபம் பார்ட் 2 இருக்குது. 10வது இடத்துல ரஜினிகாந்த் நடித்த லால் சலாம் இருக்குது. இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு வர முக்கிய காரணமே ரஜினி சார் தான். கிரிக்கெட்டை பின்னணியாக வைத்து விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் முக்கியமான கேரக்டர்கள் நடிச்சிருந்தாங்க. ரஜினி சார் எந்த மாதிரியான கேரக்டரில் வரப்போகிறார், அவருடைய காட்சிகள் எப்படி இருக்கும் என்று ரசிகர்கள் ஆர்வமாக இருந்தாங்க. படம் வெளியான பிறகு ரஜினி சாரோட சில காட்சிகள் ரசிகர்களுக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் மொத்த கதையை பார்த்தா படம் எல்லாருக்குமே எதிர்பார்த்த அளவுக்கு கனெக்ட் ஆகலை. குறிப்பாக ரஜினி சாரை அதிகமாக எதிர்பார்த்து போன ரசிகர்களுக்கு அவர் எதிர்பார்த்த அளவுக்கு அனுபவம் கிடைக்கல. அதனால் ரிலீஸுக்கு முன்னாடி இருந்த ஹைப்போட ஒப்பிடும்போது படம் பல பேருக்கு ஏமாற்றமாக இருந்துச்சு. 9வது இடத்துல ரஜினிகாந்த் நடித்த தர்பார் படம். இந்த படத்துக்கு ஆரம்பத்தில் இருந்தே நல்ல எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா ரஜினிகாந்த் சார், இயக்குனர் ஏஆர் முருகதாஸ், இசையமைப்பாளர் அனிருத் 3 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னதும் எதிர்பார்ப்பு சாதாரணமாகவே அதிகமாச்சு. அதுவும் ரஜினி சார் போலீஸ் கேரக்டரில் நடிக்கிறார் என்றதும் ரசிகர்களுக்கு ஆர்வம் இன்னும் அதிகமாச்சு. ட்ரெய்லர் பார்த்தப்போ படம் முழுக்க மாஸ் மற்றும் ஆக்ஷன் நிறைந்திருக்கும் என்று பல பேர் எதிர்பார்த்தாங்க. படம் ஆரம்பித்ததும் ரஜினி சாரோட ஸ்டைல், ஆக்ஷன், அனிருத்தோட இசை என சில விஷயங்கள் நல்லாவே வேலை செஞ்சுது. ஆனால் கதை போக போக படம் இன்னும் வலுவாக இருந்திருக்கலாமேன்னு பலருக்கும் தோணுச்சு. ரஜினி சாரோட நடிப்பில் பெரிய குறை சொல்ல முடியாது. ஆனால் அவரை வைத்து இன்னும் ஒரு நல்ல கதையை கொடுத்துருக்கலாமேன்னு ரசிகர்கள் நினச்சாங்க. அதே மாதிரி ஏஆர் முருகதாஸும் எவ்வளோ பெரிய டேரக்டர்னு நமக்கு தெரியும். அவரும் இந்த படத்தில் ஏமாற்றத்தை ஏற்படுத்திட்டாரு. அதனால் பெரிய எதிர்பார்ப்புடன் போன பல பேருக்கு படம் முழுமையாக திருப்தி கொடுக்கல. 8வது இடத்துல விஜய் நடித்த புலி படம். இந்த படம் அறிவிக்கப்பட்ட நேரத்திலிருந்தே ரசிகர்களுக்கு ஒரு வித்தியாசமான ஆர்வம் இருந்துச்சு. விஜய் சார் ஒரு ஃபேண்டசி கதையில் நடிக்கிறார் என்பது ரசிகர்களுக்கு புதுசாக இருந்துச்சு. பெரிய செட்கள், கிராஃபிக்ஸ், வித்தியாசமான கேரக்டர்கள், பெரிய நடிகர்கள் என படம் ஆரம்பத்திலிருந்தே பிரம்மாண்டமாக பேசப்பட்டுச்சு. விஜய் சார் இதுவரை அதிகமாக பண்ணாத ஒரு வகையான படம் என்பதாலே எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துச்சு. ஆனால் படம் வெளியான பிறகு பிரம்மாண்டம் மற்றும் சில விஷுவல் விஷயங்கள் இருந்தாலும் கதை எதிர்பார்த்த அளவுக்கு ரசிகர்களை கவரலை. சில காட்சிகள், பாடல்கள் போன்ற விஷயங்கள் பிடிச்சிருந்தாலும் மொத்தமாக படம் பெரிய அளவுக்கு கனெக்ட் ஆகலை. அதனால் ரிலீஸுக்கு முன்னாடி இருந்த எதிர்பார்ப்போடு ஒப்பிடும்போது படம் பல பேருக்கு ஏமாற்றமாக அமைஞ்சது. 7வது இடத்துல இருக்கிற படம் ரஜினிகாந்த் நடித்த அண்ணாத்தே. ரஜினி சார் படம் என்றாலே தனியாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அவர் திரையில் வர்றது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம். இந்த படத்தில் ரஜினி சார் மாஸ் கேரக்டரில் நடிச்சிருக்காரு. கூடவே குடும்ப சென்டிமெண்ட், அண்ணன் தங்கை பாசம், ஆக்ஷன் என நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ரஜினி சாரோட ஸ்டைலான சில காட்சிகளும் ரசிகர்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் கதையை பொறுத்தவரை இதே மாதிரியான குடும்ப கதைகளை ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் என்ற எண்ணம் பல பேருக்கு வந்துச்சு. ரஜினி சாரை வைத்து இன்னும் வித்தியாசமான கதையை கொடுத்துருக்கலாமேன்னு சில ரசிகர்களுக்கு தோணுச்சு. அதனால் ரஜினி சாரை ரசித்தாலும் மொத்தமாக படம் எதிர்பார்த்த அளவுக்கு திருப்தி கொடுக்கவில்லை. 6வது இடத்துல அஜித் நடித்த வலிமை. இந்த படத்துக்கு ரிலீஸுக்கு முன்னாடி இருந்த எதிர்பார்ப்பை தனியாக சொல்லணும். ஏன்னா படம் எப்போ வரும், அடுத்த அப்டேட் எப்போ வரும் என்று ரசிகர்கள்
ரொம்ப நாட்களாக காத்திருந்தாங்க. அஜித் சார் போலீஸ் கேரக்டர் நடிக்கிறார், பெரிய பைக் சேசிங் காட்சிகள் இருக்குது, ஆக்ஷன் காட்சிகள் பெரிய அளவில் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு தகவலும் வர வர எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாச்சு. படம் வெளியான பிறகு பைக் சேசிங் காட்சிகள், ஆக்ஷன் காட்சிகள், அஜித் சாரோட உழைப்பு என சில விஷயங்கள் ரசிகர்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் கதையை பொறுத்தவரை சில ரசிகர்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பிடிக்கல. இவ்வளவு நாள் காத்திருந்து இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்புடன் படம் பார்த்ததாலே படம் மொத்தமாக அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யலைன்னு பல பேருக்கு தோணுச்சு. அதனால் இந்த லிஸ்ட்டில் வலிமை படம் இருக்குது. 5வது இடத்துல அஜித் நடித்த விவேகம். இந்த படம் அறிவிக்கப்பட்டதிலிருந்தே அஜித் சாரோட லுக் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அவருடைய உடற்தகுதி, ஸ்பை கேரக்டர், வெளிநாட்டு லொக்கேஷன்கள், பெரிய ஆக்ஷன் காட்சிகள் எல்லாமே ரசிகரோட ஆர்வத்தை அதிகப்படுத்துச்சு. அஜித் சார் ஒரு ஸ்பை கேரக்டரில் நடிக்கிறார் என்பதால் இது வழக்கமான மாஸ் படமாக இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. படத்தில் பெரிய ஆக்ஷன் காட்சிகள் இருந்துச்சு. அஜித் சாரோட உழைப்பு நல்லாவே தெரிஞ்சுது. ஆனால் கதை மற்றும் திரைக்கதை எல்லாருக்குமே எதிர்பார்த்த அளவுக்கு பிடிக்கல. சில ரசிகர்களுக்கு படம் பிடித்திருந்தாலும் பெரிய எதிர்பார்ப்புடன் போன பல பேருக்கு முழுமையான திருப்தி கிடைக்கல. அஜித் சாரோட லுக் மற்றும் ஆக்ஷன் காட்சிகளுக்கு இருந்த எதிர்பார்ப்பை ஒப்பிடும்போது மொத்தமாக படம் அந்த அளவுக்கு அமையலை. 4வது இடத்துல இருக்கிற படம் சூர்யா நடித்த அஞ்சான். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வெளியான நேரத்தில் சூர்யாவோட லுக் ரொம்ப பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. தாடி, கண்ணாடி, ஸ்டைலான ட்ரெஸ், மும்பை பின்னணி என சூர்யா ஒரு செம ஸ்டைலான கெட்டப்பில் இருந்தார். மேலும் சூர்யா மற்றும் இயக்குனர் லிங்குசாமி கூட்டணி என்பதால் படத்துக்கு இன்னும் எதிர்பார்ப்பு வந்துச்சு. ட்ரெய்லர் மற்றும் பாடல்கள் வந்த பிறகு இது ஒரு நல்ல ஸ்டைலான கேங்ஸ்டர் படமாக இருக்கும் என்று பல பேர் நினைச்சாங்க. படம் வெளியான பிறகு சூர்யாவோட லுக் மற்றும் நடிப்பு பல பேருக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் கதை மற்றும் திரைக்கதை எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு பல ரசிகர்கள் நினைச்சாங்க. சூர்யாவோட லுக்குக்கு இந்த பெரிய ஹைப்பை படம் முழுக்க பயன்படுத்திக்கலான்னு பல பேருக்கு தோணுச்சு. அதனால் இந்த லிஸ்ட்டில் 4வது இடத்துல அஞ்சான் இருக்குது. 3வது இடத்துல இருக்கிற படம் தக் லைஃப். இந்த படத்துக்கு இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு வர முக்கியமான காரணமே கமலஹாசன் மற்றும் மணிரத்னம் மீண்டும் இணைந்தது தான். பல வருடங்களுக்கு பிறகு இந்த 2 பெரிய பெயர்களும் சேர்த்து படம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதும் ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் படத்தில் பெரிய நடிகர்கள் பல பேர் இருக்காங்க. டைட்டில், போஸ்டர், டீசர், ட்ரெய்லர் என ஒவ்வொரு அப்டேட்டும் ரசிகர்களோட ஆர்வத்தை இன்னும் அதிகப்படுத்துச்சு. கமல் சார் மணிரத்னம் கூட்டணி என்றால் கண்டிப்பாக வேற லெவலில் இருக்குன்னு பல பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனால் படம் வெளியான பிறகு பல ரசிகர்களுக்கு அவர் எதிர்பார்த்த அனுபவம் கிடைக்கல. கமல் சாரோட நடிப்பையும் படத்தில் இருந்த தொழில்நுட்ப விஷயங்களையும் சில பேர் பாராட்டினாங்க. ஆனால் மொத்தமாக பார்க்கும்போது கமல் சார் மற்றும் மணிரத்னம் கூட்டணியிடம் ரசிகர்கள் வைத்திருந்த மிகப்பெரிய எதிர்பார்ப்பை படம் முழுமையாக பூர்த்தி செய்யலைன்னு பல பேருக்கு தோணுச்சு. 2வது இடத்துல இருக்கிற படம் இந்தியன் 2. இந்த படத்துக்காக ரசிகர்கள் பல வருடங்கள் காத்திருந்தாங்க. முதல் இந்தியன் படம் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. குறிப்பாக சேனாதிபதி கேரக்டர் இன்றைக்கும் ரசிகர்களோட நினைவுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான கேரக்டர். அதனால் இந்தியன் 2 அறிவிக்கப்பட்ட உடனேயே எதிர்பார்ப்பு ரொம்ப பெரிய அளவுக்கு போச்சு. மீண்டும் கமல் சார் சேனாதிபதியாக வரப்போகிறார், சங்கர் இயக்குனர், பெரிய பட்ஜெட், பிரம்மாண்டமான காட்சிகள், பல வருடங்களுக்கு பிறகு வர்ற 2வது பாகம் இப்படின்னு எல்லாமே சேர்த்து படத்தில் மிகப்பெரிய ஹைப்பை உருவாக்குச்சு. ஆனால் படம் வெளியான பிறகு பல ரசிகர்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு படம் பிடிக்கல. முதல் இந்தியன் படம் ஏற்படுத்திய தாக்கம் ரொம்ப பெருசு. அதனால் 2வது பாகமும் அதே அளவுக்கு இருக்கும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அந்த எதிர்பார்ப்பை முழுமையாக நிறைவேறல. பல வருடங்கள் காத்திருந்த படமாக இருந்ததால் படம் எதிர்பார்த்த அளவுக்கு திருப்தி கொடுக்காதது ரசிகர்களுக்கு இன்னும் பெரிய ஏமாற்றமாக தெரிஞ்சுது. இப்போ நம்ம வந்துட்டோம் நம்ம லிஸ்ட்டோட முதலிடத்தில் இருக்கிற படம் கங்குவா. இந்த படத்துக்கு ரிலீஸுக்கு முன்னாடி இருந்த எதிர்பார்ப்பு உண்மையிலேயே ரொம்ப பெரியது. சூர்யா, பெரிய பட்ஜெட், பீரியட் கதை, பிரம்மாண்டமான செட்கள், பெரிய ஆக்ஷன் காட்சிகள், வித்தியாசமான சூர்யா கெட்டப், பேன் இந்தியா வெளியீடு, இப்படி ஒவ்வொரு விஷயமும் படத்தோட எதிர்பார்ப்பை அதிகமாக்கிட்டே இருந்துச்சு. போஸ்டர் வந்ததும் ரசிகர்கள் பேச ஆரம்பித்தாங்க. டீசர் வந்ததும் படத்தோட விஷுவல் மற்றும் பிரம்மாண்டம் பற்றி நிறைய பேர் பேசினாங்க. ட்ரெய்லர் வந்த பிறகு எதிர்பார்ப்பு இன்னும் மேலே போச்சு. பல ரசிகர்கள் இது சூர்யாவோட மிகப்பெரிய படங்களில் ஒன்றாக இருக்குன்னு எதிர்பார்த்தாங்க. படம் வெளியான பிறகு சூர்யாவோட உழைப்பு, அவரோட கெட்டப், படத்தோட பிரம்மாண்டம்
சில விசுவல் காட்சிகள் என சில விஷயங்களுக்கு பாராட்டு கிடைச்சிது. ஆனால் மொத்தமாக கதையும் திரைக்கதையும் படம் கொடுத்த அனுபவத்தையும் பார்த்தப்ப பல ரசிகர்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு திருப்தி கிடைக்கல. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, படம் ரிலீஸுக்கு முன்னாடியே ஹைப் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ரசிகர்கள் தான் ஹைப் ஏற்றுறாங்கன்னு பார்த்தா ஆடியோ லான்ச்சில் கங்குவா ப்ரொடியூசரும் ரொம்ப ஹைப் ஏற்றிருப்பார். அதனால் படம் பார்த்த பிறகு எதிர்பார்ப்பு மற்றும் உண்மையான அனுபவத்துக்கு இடையில் இருந்த வித்தியாசம் பல பேருக்கு இன்னும் அதிகமாக தெரிஞ்சுது. ஒரு படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும்போது அந்த எதிர்பார்ப்பை படம் பூர்த்தி செய்யலைன்னா ஏமாற்றமும் அதே அளவுக்கு அதிகமாக இருக்கும். அந்த வகையில் பார்த்தா ரிலீஸுக்கு முன்னாடி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்கி படம் வெளியான பிறகு பல ரசிகர்களுக்கு ஏமாற்றமாக அமைந்த படங்களில் கங்குவா முக்கியமான படமாக இருக்குது. ஓகே நண்பர்களே, இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா படங்களையும் பிடிச்ச ரசிகர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த படம் இந்த லிஸ்ட்டில் இருக்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிற ரசிகர்களும் இருப்பாங்க. அது இயல்பு தான். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய சினிமா ரசனையும் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்ச படம் இன்னொருத்தருக்கு பிடிக்காமல் போகலாம். அதனால் உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் எந்த படம் மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு, இந்த 15 லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய இன்னொரு படம் உங்களுக்கு நினைவுக்கு வந்தால் அந்த படத்தோட பெயரை கமெண்டில் சொல்லுங்கள். அதோட இந்த லிஸ்ட்டில் எந்த படத்தை எந்த இடத்துல வைக்கலாம் என்பதையும் உங்கள் கருத்தை சொல்லலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி தமிழ் சினிமா பற்றி சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம விவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.